சமீபத்தில் வெளியான குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணியாணை பெற்றிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த அக்கரைப்பட்டியைச் சேர்ந்த தாட்சாயணி அவர்கள். தாட்சாயணி தனது பள்ளி படிப்பை எடப்பாடியை அடுத்த கொங்கணாபுரத்தில் ஏஜிஎன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடிச்சிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப பொறியியல் பட்டப்படிப்பு கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்து தற்போது சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மூத்த மென்பொருள் பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவரோட தந்தை திரு செல்வராஜ் சிறப்பு காவல்துறை ஆய்வாளராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர். தாயார் திருமதி ராஜாமணி ஒரு இல்லத்தரசி. இவரோட மூத்த சகோதரி விஷ்ணுபிரியா அவர்கள் கடந்த 2019 குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குரூப் ஒன் தேர்வு இவருக்கு முதலாவது முயற்சி அப்படிங்கிறது தான் இதுல மேலும் ஒரு சிறப்பு அம்சம். நம்மளோட இவங்களுடைய வெற்றி அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணியேற்க உள்ள தாட்சாயணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேரு தாட்சாயணி. என்னோட நேட்டிவ் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கால அக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வில் 2022 ரிசல்ட் வந்தப்போ என்னோட ரேங்க் 5th ரேங்க்கு. அண்ட் நான் இப்போ டெபுட்டி கலெக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேமிலி பற்றி பேக்ரவுண்ட் பற்றி எல்லாம் சொல்லணும்னா, அப்பா ரிட்டையர்டு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், அம்மா ஹோம் மேக்கர். எனக்கு 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி அண்ட் ஒரு தம்பி. அக்கா 2019 பேட்ச்ல டெபுட்டி கலெக்டரா சர்வீஸ்ல இருக்காங்க. ரெண்டு தங்கச்சி தம்பி 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. தம்பி ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கான். முதல் முயற்சியிலேயே துணை ஆட்சியர் பணி எப்படி இருக்கு உங்க மனநிலை? கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கு. முதல் முயற்சின்னு நான் சொல்றதை விட குரூப் ஒன்னுக்கு என்னோட முதல் முயற்சி இது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே 2019 தான். ஆனா நான் 2016லயே என்ஜினியரிங் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது தான். ஸோ இது முதல் முயற்சின்னு சொல்றதை விடவும் குரூப் ஒன்னுக்கு என்னோட முதல் முயற்சி இது. இந்த தேர்வை எழுதலான்னு எப்ப முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் யாரு? இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்றத விட பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா என்னோட அப்பா போலீஸ், அவர் ஆல்ரெடி பப்ளிக் சர்வீஸ்ல இருக்காரு. அப்படின்னும் போது அவர் எங்க கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, அப்படியெல்லாம் சொல்லும் போது தானா டெவலப் ஆன இன்ட்ரெஸ்ட் தான் அது. அண்ட் அப்படி இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிட்டு அண்ட் கண்டிப்பா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க படிக்கணும்னு நினைக்கணும்னா படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட் தான். 2016 நான் இன்ஜினியரிங் முடிச்சேன். பட் அப்போ என்னால இந்த பப்ளிக் சர்வீசஸ் பத்தியோ சிவில் சர்வீசஸ் பத்தியோ கண்டினியூ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஏன்னா அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு. அதனால நான் 2016 நான் முடிச்சோடனே நான் ஐடில வேலை பார்த்தேன். ஐடில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2019 என்னோட அக்கா சர்வீஸ் வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா தான் என்னால அவங்க சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். போட்டி தேர்வு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா இல்ல வேற ஏதாவது தேர்வும் எழுதுனீங்களா? டிஎன்பிஎஸ்சியும் எழுதியிருக்கேன், நான் யூபிஎஸ்சியும் எழுதியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில சொல்லணும்னா குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் சிஸ்டம் அனாலிஸ்ட்னு ஒரு போஸ்ட், இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஆனா இது எல்லாமே எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா அதுக்கான எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட்டது கிடையாது. நான் படிச்சு எழுதின எக்ஸாம்னு எதுவுமே கிடையாது. நான் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு எஃபர்ட் போட்டு எழுதின ஒரு எக்ஸாம் தான் அது இந்த குரூப் 1 எக்ஸாம் தான். இதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு குரூப் 1ஓட நோட்டிபிகேஷன் வந்தது. நான் அப்படியே அதுல இருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். வேலை பார்த்துக்கிட்டே படிச்சு இந்த தேர்வுல வெற்றி பெற முடியுமா? குரூப் 1 தேர்வை அப்படிதான் நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா? வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுன்றது நான் சொன்ன மாதிரி 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 2021 வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த கொரோனா லாக்டவுன் அப்படியெல்லாம் இருந்ததுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால என்னால ஈஸியா படிக்க முடிஞ்சது. பட் எவ்ரிடே வேலைக்கு போயிட்டு படிக்க முடியுமான்ற சிச்சுவேஷன் என்னாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்படி வேலை பார்த்துட்டே படிக்கணும்னாலும் ஒரு நாளைக்கு என்னால ஒரு 4 மணி நேரமோ 6 மணி நேரமோ என்னால செலவு பண்ண முடியும் படிக்கிறதுக்காக. ஸோ அப்படி செலவு பண்ணி படிச்சதுதான். அப்போ ப்ரிலிம்ஸ் 2021 கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் மெயின்ஸுக்கு படிச்சது வேலையெல்லாம் விட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் படிச்சேன்.
பிரிலிமினரி தேர்வுக்கு எப்படி உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்க? முக்கியமா என்னென்ன புத்தகங்கள தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? பிரிலிம்ஸ பொறுத்த வரைக்கும் நான் பிரிலிம்ஸுக்கு வந்து கரூர்ல மயிலிறகு அகாடமின்னு அப்படின்ற ஒரு அகாடமில தான் நான் படிச்சேன். அங்க நான் எதுக்காக படிச்சேன், எதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நான் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு திரும்ப இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியாக்காக நான் ஜாயின் பண்ணேன். அவங்க எனக்கு நல்ல நல்ல கோச்சிங்கும் நல்ல பேஸும் போட்டு கொடுத்தாங்க. பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே சிலபஸ் தான் பேஸு. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு என்ன சிலபஸ் இருந்ததோ அந்த சிலபஸை எப்படி என்னால் கவர் பண்ண முடிஞ்சதோ நான் அப்படிதான் படித்தேன். அண்ட் என்ன புக்ஸ் நான் படித்தேன், என்ன புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ் தான். ஸோ ஸ்டேட் போர்ட் புக்ஸை தான் நான் வந்து படித்தேன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு புக்ஸ் வந்து மேப் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுதான் நான் படித்தேன். அண்ட் படிச்சது படிக்க எனக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கமும் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்த நோட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுவேன், இல்லை புதுசாக ஒரு விஷயம் படிக்கிறேன்னா அதையும் நான் அந்த நோட்ஸில் சேர்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சு அப்படி படிச்சது தான் ப்ரிலிம்ஸுக்கு. மெயின் அதாவது எழுத்து தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, அதுக்கும் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? மெயின்ஸுக்கு வந்து நான் இங்கே சென்னையில் அப்போலோ இன்ஸ்டிடியூட்ல தான் படித்தேன். ஸோ யார்கிட்ட கேட்டாலுமே மெயின்ஸ் எழுதுனவங்க சொல்றது வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளோட சோர்ஸை வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல நம்ம என்ன படிச்சோமோ அதை வந்து டிஸ்கிரிப்டிவா எழுத்து தேர்வா என்னால எப்போ எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்பதான் என்னால மெயின்ஸ் எழுத முடியும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்த பேசிக் எல்லாம் தெரியும். ஆனா அதை எப்படி எழுத்து தேர்வா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது தான் மெயின்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சோர்சஸை லிமிட் பண்ணிட்டு எப்படி நம்ம எழுதுறோமோ அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னோட ஐடியாவா இருந்தது. அதனால நான் அப்போலோ இன்ஸ்டிடியூட்ல படிக்கும்போது அவங்களே கன்சாலிடேட் பண்ணி ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை படிச்சு அதுல இருந்து நான் என்னால எந்த அளவுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது, எப்படி வந்து அதை வந்து ஆன்சர்ஸா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றதான் நான் பார்த்தேன். ஸோ சோர்ஸை வந்து எந்த அளவுக்கு லிமிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிமிட் பண்ணி தான் நான் மெயின்ஸுக்கு படித்தேன். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுக்காக எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்றதையும் சொல்லுங்க. நேர்முக தேர்வு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலுமே இன்டர்வியூக்கும் நான் அப்போலோல தான் வந்து மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். 2 இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கேப் தான் இருந்தது இன்டர்வியூக்கு. ஸோ அந்த 10 நாள்ல என்னால் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிஞ்சது. ரெண்டுமே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணேன் அப்படின்றது இருந்தது. அண்ட் அவங்க கிட்ட இருந்து நான் ஃபீட்பேக் வாங்கிட்டேன். எல்லா ஸ்டேஜஸ்லயுமே ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரிலிம்ஸ்ன்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நான் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான மார்க் வருதா அப்படின்றத வந்து நான் வந்து கான்ஸ்டன்டா நான் வேலிடேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் நான் எழுதுறேன்னா அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, எனக்கு அந்த மார்க் வந்து எப்படி ரெசிப்ரோகேட் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து வேலிடேட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் வந்து எனக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அந்த ஃபீட்பேக்கை வச்சு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றதான் வந்து மெயின்ஸுக்கு நான் பண்ண ஸ்டெப்ஸா இருந்துச்சு. மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் நான் பண்ண ஸ்டெப்ஸா இருந்துச்சு. பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்ல நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸ்க்கு இன்டர்வியூக்கு 3 ஸ்டேஜுக்குமே நான் வந்து பயிற்சி வகுப்பு சேர்ந்து தான் படித்தேன். என்னால் நான் வந்து தனியா படிக்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு வந்து கரூர்ல மயிலிறகுன்ற ஒரு அகாடமியில படித்தேன். மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து அப்போலோ இன்ஸ்டிடியூட்ல படித்தேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இந்த எக்ஸாம்ன்றது வந்து நிறைய பேர் நிறைய விதமான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. இதுக்கு இப்படி படிக்கணும், இதுக்கு அப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான மித்தெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். பட் நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தங்களோட படிக்கிற ஸ்டைலுமே வித்தியாசமா இருக்கும், ஒருத்தங்களோட எழுதுற ஸ்டைலுமே வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எனக்கு என்ன சூட் ஆகுது, நான் எப்படி படிச்சா எனக்கு மார்க் வருது அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நிறைய 2 விஷயம் நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்றது வந்து, ஒன்னு கான்ஸ்டன்ட் எஃபர்ட், இன்னொன்னு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கான்ஸ்டன்ட் எஃபர்ட்ங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா எழுதணும். அடுத்தது கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னு நான் எதை சொல்வேன்னா, போன டெஸ்ட்ல எடுத்த மார்க்கை விட இந்த டெஸ்ட்ல நான் நிறைய மார்க் எடுக்கணும், அதை விட 1 மார்க்கோ 2 மார்க்கோவாவது நான் வித்தியாசம் காட்டணும். அப்படி இருந்தாதான் நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன்றதே அர்த்தம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த 2 விஷயம். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், எனக்குமே அந்த பயம் இருந்தது. ஏன்னா நான் படிச்சு முடிச்சது 2016.
அதுக்கப்புறம் திரும்ப 2019 புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறேன்னும் போது எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு எனக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ இதே தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம போட்டி போடுறோம். அப்படி போட்டி போடும்போது என்னால எந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்ற பயமெல்லாம் இருந்தது. ஆனா அந்த பயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களோட எஃபர்ட்ஸை மட்டும் நீங்க போடுங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நிறைய பேருக்கு இருக்க குழப்பம் வந்து, நான் இப்படி எழுதுறேன் ஆனா மார்க் வர மாட்டுது, நான் இப்படி படிக்கிறேன் ஆனா மார்க் வர மாட்டுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த போட்டித் தேர்வுகள்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எழுதி அவங்க மார்க் போடணும்னு நினைக்கிறத விட அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை எழுதி நான் மார்க் வாங்குறேன் அப்படின்றதா தான் இருக்கணும். நம்ம கிட்ட எக்ஸாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம கொடுக்கணும். நான் ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த தேர்வுக்கு இப்படி படிச்சாதான் இப்படி எழுதினாதான் மார்க் வரும் அப்படின்னா கண்டிப்பா நம்மள மோல்டு பண்ணி அந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் வந்து ஒரு போட்டித் தேர்வை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு நல்ல வழியாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு சொல்லுவேன். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.